மெல்ல விடிந்தது இரவு. ஒரு அருமையான குடும்ப நாவல். அதுதான் இந்த வீடியோல இருந்து ஆரம்பிக்கிறோம். கேட்கலாம். பகுதி 1. அத்தியாயம் 1. ஆழ்ந்த அமைதிக்கான உறக்கத்தை சலனப்படுத்திய பேச்சுக் குரலால் கண்விழித்தாள் பவித்ரா. பெல் லாம்பின் உதவியால் கண்ணில் பட்ட கடிகாரம் மணி 6 என்று கூறியது. எப்போதும் அவள் எழுந்துவிடும் நேரம்தான் என்றாலும், எப்போதும் இந்த சர்வ அமைதியாயிருக்கும் நேரத்தில் வீட்டில் இந்த சத்தம் புதியது. சில நொடிகளிலேயே அது அன்னியின் குரல் என்று புரிந்தது. இந்த நேரத்தில் அன்னி எப்படி இங்கே வந்தார்கள்? யோசித்தபடியே சோம்பல் முறித்தாள் பவித்ரா. பக்கத்தில் படுத்திருந்த தன் 4 வயது மகன் பாலாவின் புறமாய் திரும்பினாள். அவன் உறக்கம் கலையாமல் நெற்றியில் லேசான முத்தம் ஒன்றை பதித்து விட்டு எழுந்தாள். விலகி இருந்த கம்பளியை சரி செய்து மகனின் காது வரை போர்த்து விட்டாள். தன் ரூமிலேயே இருந்த அட்டாச்டு பாத்ரூமில் பல் தேய்த்து முகம் கழுவி தலைகேசத்தை சரி செய்து கொண்டாள். வெளியே வந்து அவளுக்கு பிரியமான முருகன் படத்தின் முன் நின்று கைகூப்பி வணங்கிவிட்டு ரூமை விட்டு வந்தாள். உள்புறம் கிச்சனில் இருந்து அன்னியின் குரல் நன்றாக கேட்டது. இங்க பாருங்கத்த, அவகிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் சம்மதம் வாங்கி செய்யறதெல்லாம் சரி வராது. நம்ம செய்யறது அவ நல்லதுக்கு தானே. அது சரிதாம்மா, ஆனா அவ ஏதாவது கோபப்பட்டா. பவித்ரா உள்ளே நுழைவதை பார்த்ததும் அவளுடைய அம்மா பேச்சை பாதியிலேயே நிறுத்திவிட்டு மருமகளை பார்த்தாள். குட் மார்னிங் பவித்ரா, அண்ணி உற்சாகமாய் சொன்னாள். குட் மார்னிங் அண்ணி. உன்னுடைய அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் காஃபி கலந்தேன். நீ பிரஷ் பண்ணியாச்சுல, இந்தா காஃபி எடுத்துக்கோ. அவள் முன் சூடான காஃபியை நீட்டினாள். அவள் வரும்போது அவளை பற்றி பேசினார்களோ? அண்ணி இருக்கும்போது அம்மாவிடம் எப்படி இதை கேட்பது? யோசித்தபடியே காஃபியை பெற்றுக்கொண்டாள். அத்த, நீங்க இந்த காஃபிய மாமா கிட்ட கொடுத்துருங்க, நான் அவருக்கு வேற கலந்து வைக்கிறேன். காஃபியை மாமியாரிடம் வசந்தி கொடுத்து விடவும், அம்மாவிடம் தான் எதையும் கேட்டுவிடக் கூடாதென்று அதனால் தான் அண்ணி அனுப்புகிறாளோ என தோன்றியது. ச்சே, அப்படி என்ன அவசியம் இருக்க போகிறது? அண்ணி, இவ்வளவு காலை நேரத்துல நீங்க எப்படி இங்க என்று கேட்டாள் பவித்ரா. ஏமா, என்னுடைய மாமியார் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் முன் அனுமதி வாங்க வேண்டுமா என்ன? அச்சச்சோ, அப்படியெல்லாம் இல்ல நீ. சிரித்தபடியே மறுத்தாள் பவித்ரா. குட் மார்னிங் பவித்ரா என்றபடியே கிச்சனுக்குள் வந்தான் பவித்ராவின் அண்ணன் ரகு. குட் மார்னிங் அண்ணா. உங்க 2 பேரையும் இந்த நேரத்துல பார்த்ததும் சர்ப்ரைஸா இருந்தது. அதான் அண்ணி கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். அது இந்தாங்க உங்க காஃபி ரெடி. கணவனிடம் கொடுத்து விட்டு பவித்ராவிடம் சொன்னாள் வசந்தி. ஒண்ணுமில்லைம்மா, இங்கதான் பக்கத்துல என்னுடைய நெருங்கிய சிநேகிதி ஒருத்தியோட வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போகணும். உன் அண்ணா வேற போன சண்டே என்னுடைய அப்பா அம்மாவையெல்லாம் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. அன்பான அப்பா அம்மாவையும் பாசமான தங்கச்சியையும் பார்க்க முடியாம போனதால ரொம்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அதான் நேரத்திலேயே வந்து பார்த்துட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பலாம்னு வந்திருக்கோம். ஆமா பவித்ரா என்று அண்ணனும் அண்ணியுடன் சேர்ந்து சொன்னான். ஆனா ராஜேஷ் வரலையா? அண்ணனின் மகன் ஞாபகம் வந்து கேட்டாள் பவித்ரா. அவனை எங்க இந்த நேரத்துல கூட்டிக்கிட்டு வர்றது? என்னுடைய அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க பவித்ரா. அவங்க பார்த்து ஸ்கூலுக்கு அவனை அனுப்பிடுவாங்க. நீ போய் குளிச்சு ரெடி ஆகலையா? ஆபீஸுக்கு நேரமாக போகுது என்று அவளை அவசரப்படுத்தினாள் அண்ணி. போறேன் அண்ணி. காஃபி கப்பை கொடுத்து விட்டு நகர்ந்தாள் பவித்ரா. குளித்து முடித்து சந்தன நிற சுடிதாரை அணிந்தாள். தலைவாரி சின்னதாய் ஸ்டிக்கர் பொட்டை எடுத்து ஒட்டினாள். சிம்பிளான உடையும் மேக்கப் இல்லாத முகமும் கூட அவள் அழகை குறைத்து காட்ட முயன்று தோற்றன. சரியான உயரம், அளவான உடல்வாகு, பார்ப்பவர் மனம் கவரும் புன்னகைக்கும் முகம் என மகிழ்ச்சியான மனநிலையில் கடவுள் வரைந்த அழகோவியம் போல இருந்தாள் பவித்ரா. 4 வயசு பையனுக்கு அம்மான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. காலேஜ் படிக்கிறான்னு சொன்னா நம்பிடுவாங்க. பவித்ராவுடன் பணிபுரியும் சங்கரை அக்கா அடிக்கடி சொல்லுவாள் இப்படி. பவித்ராவுக்கு என்றுமே அதிகப்படியாய் அழகுபடுத்திக் கொள்வதில் விருப்பம் இருந்ததில்லை. அதிலும் அவள் கணவன் இறந்த பின் பொட்டு, அணிகலன்கள், நல்ல நிறமுள்ள ஆடைகள் என அனைத்தையும் தவிர்த்த போது அண்ணி அவளை சத்தம் போட்டாள். பவித்ரா, ஒரு சின்ன ஸ்டிக்கர் போட்டாவது வச்சுக்கலாமே. இந்த காலத்துல யாரும் இப்படி இருக்கிறது இல்ல, தெரியுமா? இல்ல நீ, ஒண்ணும் வேண்டாம் எனக்கு. பவித்ரா, எவ்வளவு பெரிய துன்பமானாலும் வாழ்வின் ஏதோ ஒரு கட்டத்தில் அதை மறக்க ஆரம்பிக்க வேண்டும். அத்தையும் மாமாவும் தினமும் உன்னை இப்படி வெறுமையாய் பார்க்கும்போது அவர்கள் மனது உன்னை நினைத்து வருத்தப்படாதா?
அவர்கள் வயதானவர்கள். உன் வாழ்க்கையின் சோகத்தை தாங்கி அதிலிருந்து அவர்கள் மீண்டு வந்திருப்பதே பெரிய விஷயம் அல்லவா? அவர்களை விடு. நாளை பாலா வளரும் போது நார்மலாக உன்னை பார்த்து வளர வேண்டும். அதற்கு இப்போதிருந்தே உன்னை தயார்படுத்திக் கொள். அப்புறம் வேலைக்கு போக போகிறாய். அங்கும் எல்லோரும் போல நீயும் இருப்பதுதான் சரி. பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வராத காலத்தில் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்தன. ஆண்கள் போலவே பெண்களும் போராட வேண்டிய, உழைக்க வேண்டிய இந்த சூழ்நிலைக்கு இதுவெல்லாம் ஒத்து வராது. புரிந்து கொள் பவித்ரா. பல சமயம் வசந்தி அண்ணியாக அல்ல, ஒரு மூத்த சகோதரியாக அவள் இருந்திருக்கிறாள். என்ன பேச்சு! கொஞ்சம் கராராக இருக்கும் அந்த பேச்சு. அண்ணி சொன்ன பின் கழுத்தில் ஓம் என்னும் டாலருடன் மெல்லிய செயின், இரு கைகளிலும் ஒற்றை வளையல்கள், நெற்றியில் ஒரு சின்ன ஸ்டிக்கர் போட்டு என மாறினாள் பவித்ரா. அலுவலகத்தில் அவள் எம்டி ரொம்பவும் நெருக்கமான சங்கரி அக்கா தவிர வேறு யாருக்கும் அவளை பற்றி பெரிதாக தெரியாது. அண்ணி சொன்னதும் சரிதானே. அவள் சொன்னது போல யாருடைய அனுதாபமும் வேறு பிரச்சனைகளோ இல்லாமல் சாதாரணமாக இப்போது இருக்க முடிகிறது. அம்மா! படுக்கையிலிருந்து பாலாவின் குரல் கேட்க கலைந்து திரும்பினாள். பாலா, குட் மார்னிங். குட் மார்னிங்மா. அம்மா, இன்னைக்கு லீவா? எப்போதும் காலையில் அவன் கேட்கும் முதல் கேள்வி இதுவாகத்தான் இருக்கும். பவித்ராவுக்கு உடனே சிரிப்பு வந்தது. இல்லடா கண்ணா, சண்டே தானே உனக்கு லீவு, பதிலுக்கு சொன்னாள் பவித்ரா. சரி, என்னைக்கு சண்டே? இன்னைக்கு இன்னும் 5 days கழிச்சு சண்டே வரும். அப்போ என் பாலா குட்டிக்கு லீவு கிடைக்கும். அன்னைக்கு அம்மாவும் நீயும் பார்க் போலாம், சரியா? ஓகே, மை மம்மி பெஸ்ட் மம்மி. தன்னை வந்து கட்டிக்கொண்ட மகனை அணைத்து முத்தமிட்டாள் பவித்ரா. சரி, பாட்டி கிட்ட போய் பல் தேய்ச்சி ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும் போ. சொல்லும் போதே அண்ணி உள்ளே வந்தாள். பாலா எழுந்தாச்சா? ஹை அத்தை, அத்தை ரகுமாமா வந்திருக்காங்களா? பாரேன், அத்தை கிட்ட பேசல. முதல் கேள்வி மாமா வந்திருக்காங்களான்னு தானா? மாமா செல்லம் இவன். மாமா தான் எனக்கு கலர் செட்டு வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அதை வச்சு நான் மிக்கி மவுஸ், அலாவுதீன் எல்லாத்தையும் கலர் பண்ண போறேன், தெரியுமா அத்தை? ஏன் அத்தை, நான் கலர் செட் வாங்கி தர மாட்டேனா? ஆனா உங்களுக்கு அந்த கடையெல்லாம் தெரியாதே அத்தை. மாமாவுக்கு தான் கோயம்புத்தூர்ல எல்லா கடையும் தெரியுமா, மாமா சொன்னாங்களே. சரி, மாமா ஹால்ல இருக்காங்க, போய் பாரு. பாலாவிடம் சொல்லிவிட்டு பவித்ராவிடம் வந்தாள் அண்ணி. நல்லா பேசுறான் இல்ல பாலா? ஆமா அண்ணி. ஏதோ நினைவில் பவித்ராவின் கண்கள் கலங்கியது. சுதாரித்துக் கொண்டு அண்ணியிடம் கேட்டாள். அண்ணி, பங்கனுக்கு எத்தனை மணிக்கு கிளம்பணும்? சாதாரண புடவை தான் கட்டி இருக்கீங்க. 9 மணிக்கு போனா போயிட்டு அப்படியே அண்ணா ஆபீஸுக்கும் நான் ஸ்கூலுக்கும் கிளம்பணும். அதுக்கு முன்னாடி அத்தை மாமா கிட்ட பேசிடலாம்னு அதான் நேரா கிளம்பி வந்தோம். இங்கேயே என்னோட சாரீஸ் இருக்குமே, அதை நான் மாத்திக்கிறேன், அவசரமாய் சொல்லி முடித்தாள். அப்பா அம்மாவிடம் என்ன பேச வந்திருப்பார்கள்? உங்கள் பச்சையும் ரோஸ் கலரும் கலந்த புடவை கட்டினால் என்னோட நெக்லஸ் செட் மேட்சாக இருக்கும் பாருங்க, அதை எடுத்துக்கோங்க அண்ணி. பவித்ரா, பெண்கள் டிரெஸ்ஸையும் நகையும் தான் பத்திரமாக வைத்திருப்பார்களாம். நீயானால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள சொல்கிறாயே? கேலி போல கேட்டாள் வசந்தி. இனி அதெல்லாம் எனக்கு எதுக்கு அண்ணி? அன்னிக்கு இப்படி பேசினால் பிடிக்காது என தெரிந்தாலும் அவள் அறியாமல் வாயில் வந்துவிட்டது. கிழவி மாதிரி பேசாதே பவித்ரா, இது மாதிரி பிடிப்பில்லாம பேசாதேன்னு எத்தனை தரம் சொல்லியிருக்கேன். சட்டென ஏதோ யோசித்தவள் போல், சரி உனக்கு ஆபீஸுக்கு நேரம் ஆகுது, நீ கிளம்பு. எப்போதையும் விட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுதான் நீ. ஆனாலும் பாலாவை ரெடி பண்ணணும். அம்மா கிட்டனா சீக்கிரம் கிளம்ப மாட்டான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அத்தை டிஃபன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீ போய் சாப்பிட்டுட்டு கிளம்பு. சரி அண்ணி. தன்னை உட்படுத்தாமல் ஏதோ பேசிக் கொள்கிறார்களோ அல்லது ஏதாவது செய்கிறார்களோ என தோன்றினாலும் எதுவுமே புரியாததால் எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு அலுவலகத்துக்கு கிளம்பினாள் பவித்ரா. அத்தியாயம் 2. பவித்ரா, உனக்குதான் வீட்ல இருந்து போன். கணினி திரையில் கவனத்தை பதித்திருந்த பவித்ராவிடம் போன் ரிசீவரை கொடுத்தால் உடன் பணிபுரியும் சங்கரி. ஒரு நன்றி புன்முறுவலுடன் அவளிடமிருந்து ரிசீவரை வாங்கிக் கொண்டாள் பவித்ரா. ஹலோ ஹலோ. அவள் பேசுவதற்கு முன்பே டெலிபோன் லைன் கட்டாகிவிட்டது. டெலிபோன் ஆபரேட்டர் அஞ்சலி தான் பேசினாள். சாரி பவித்ரா, லைன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்தா நேரடியா உங்களுக்கு லைன் கொடுத்துறேன். ஓகே அஞ்சலி, தேங்க்யூ. போனை வைத்தாள் பவித்ரா. மீண்டும் மனம் வேலையில் பதிய மறுத்தது. மணியை பார்த்தாள்.
4 ஆக இன்னும் 5 நிமிடங்கள் தான் இருந்தன. இன்னும் 1½ மணி நேரத்தில் அலுவலகத்தில் இருந்து கிளம்பி விடுவாளே, அதற்குள் எதற்காக வீட்டிலிருந்து போன் வந்திருக்கும்? பள்ளிக்கூடம் விடும் நேரம். மை காட், பாலாவிற்கு ஏதாவது? ஒரு வாரம் முன்புதான் அப்பா சொன்னார், பவித்ரா, இன்னைக்கு பாலா என்ன செஞ்சான் தெரியுமா? நான் அவனை கூட்டிக்கிட்டு வர ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அவனே ரோட்டை கடந்து வந்துட்டான். இப்பெல்லாம் டிராபிக் சாதாரணமாவா இருக்கு? 4 வயசு பையன் தனியா ரோடு கிராஸ் பண்றதுன்னா நானே இன்னைக்கு ரொம்பவும் பயந்துட்டேமா. பவித்ராவும் பாலாவை கண்டிப்பதாக சொன்னாள். அப்பா தான் மறுத்து விட்டார். வேண்டாமா, நானே அவங்கிட்ட இனிமேல இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பொறுமையா சொல்லிட்டேன். நீ எதுவும் சத்தம் போடாத, பாவம் குழந்தை. அம்மா அப்பா இருவருக்குமே பேர குழந்தை என்பதால் மட்டுமல்ல, தகப்பன் இல்லாத பிள்ளை என்பதால் அன்பும் பரிவும் அதிகம். பவித்ராவையும் சிறிதாக கூட கடிந்து பேச அனுமதிக்க மாட்டார்கள். அவளுக்குமே கூட அவள் மகன் கருவிழிகளை உருட்டி வெகுளித்தனமாக சிரிக்கும் போது இந்த உலகமே மறந்துவிடும். ஆனால் இப்போது எதற்காக வீட்டிலிருந்து போன்? அன்று போலவே பாலா சாலையை தனியாக கடக்க முயற்சித்து ஏதாவது ஆபத்தாக? ஐயோ கடவுளே! மனம் படபடவென அடித்துக் கொண்டது. ஒரு நிமிடத்தில் எல்லாவற்றையும் நினைத்து விடுமா இந்த மனசு? நல்ல வேளையாய் அவளை மேலும் தவிக்க விடாமல் உடனே போன் அடித்தது. அவசரமாய் எடுத்து பேசினாள் பவித்ரா. அவளது அண்ணியின் குரல்தான். ஹலோ அண்ணி, பாலாவுக்கு... அவள் ஆரம்பித்ததையே கவனிக்காமல் பேசினாள் அண்ணி வசந்தி. பவித்ரா, நீ உடனே பர்மிஷன் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வா, கோயிலுக்கு போகணும். நானும் அண்ணனும் வீட்டுக்கு வந்துட்டோம் பாரு, நீயும் கிளம்பி வீட்டுக்கு வந்துரு சீக்கிரம். நல்ல வேலை, பாலாவிற்கு ஒன்றுமில்லை. அதற்குள் ஏதேதோ கற்பனை செய்து பயந்து விட்டாளே. இதை நினைக்கும் போது அசட்டுத்தனமாய் தோன்றியது பவித்ராவுக்கு. அண்ணி, காலையில கூட அம்மா எதுவும் சொல்லலையே, என்ன திடீர்னு? அதெல்லாம் இப்பதான் முடிவாச்சு. நீ எம்டி கிட்ட பர்மிஷன் கேட்க தயக்கமா இருந்தா நான் வேணும்னா அண்ணனை போன் செஞ்சு சொல்லட்டுமா? அண்ணன் மேனேஜராக பணிபுரியும் கம்பெனி எம்டி சிவசங்கரும் பவித்ராவின் எம்டி மகாதேவனும் நல்ல நண்பர்கள். தொழில் ரீதியாகவும் இரு கம்பெனிகளுக்கும் தொடர்பு உண்டு. அதனால் அண்ணனுக்கும் பவித்ராவின் எம்டிக்கும் நல்ல பழக்கம் உண்டு. அண்ணன் தான் பவித்ராவுக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தான். என்னதான் வேலையில் சேர்ந்த பின் திறமையாக பணிபுரிந்தாலும் இளநிலை பட்டம் கூட பெறாதவளுக்கு இந்த வேலை கிடைத்தது அண்ணனின் சிபாரிசால் தான். அவளின் எல்லா துன்பங்களையும் சற்றாவது மறக்க உதவியதும் இந்த வேலைதான். அண்ணி போனில் படபடத்தாள். ஹலோ பவித்ரா, என்ன சத்தத்தை காணோம்? நானே பர்மிஷன் போட்டுட்டு வர்றேன் அண்ணி. சரி, அப்புறம் புடவை தானே கட்டியிருக்க? இல்ல அண்ணி, சுடிதார் தான். ஏன்? சரி பரவாயில்ல, அவங்க எதுவும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, விடு. யாரு எதுவும் பெருசா என்று கேட்பதற்குள் தொலைபேசி தொடர்பு துண்டிக்கப்பட்டு இருந்தது. பவித்ராவினுள் லேசான எரிச்சல் எட்டி பார்த்தது. என்ன பழக்கம் இது? எதுவும் முழுசாக சொல்லாமல் கிளம்பி வா என படபடக்கிறார்களே இந்த அண்ணி. அண்ணியின் சுபாவமே அப்படித்தான். படபடவென பேசுவாள். பேச்சில் எப்போதுமே அழுத்தமும் அதிகார தோரணையும் இருக்கும். அடுத்தவர் கருத்தை பொறுமையாக கேட்கவும் மாட்டாள். ஆனால் மனதினுள் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டாள் அண்ணி. அதனாலேயே மருமகள் என்றாலும் அவள் பேச்சை புகுந்த வீட்டில் யாரும் தவறாக எடுத்துக் கொள்வதில்லை. பவித்ராவின் அன்றைய அலுவல் பணி கிட்டத்தட்ட முடிந்திருந்தது. கடைசியாய் ஒரு முறை சரிபார்த்து விட்டு எம்டியின் பார்வைக்காக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டாள். கம்ப்யூட்டரை ஷட் டவுன் செய்துவிட்டு அருகில் ஏதோ ஃபைலை சரிபார்த்து கொண்டிருந்த சங்கரியிடம் கூறினாள். சங்கரிக்கா, வீட்ல இருந்து கோயிலுக்கு போகணும்னு வர சொல்லியிருக்காங்க. நான் பர்மிஷன் கேட்டு கிளம்புறேன்கா. அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன். எம்டி கிட்ட சைன் பண்றதுக்கு கொடுத்துறேன். சரி பவித்ரா, நீ கிளம்பு. அப்புறம் கோயிலுக்கு போகணும்னு பர்மிஷன் கேட்டா ஏதாவது சொல்ல போறாரு. பேசாம தலைவலி, உடம்புக்கு முடியலன்னு சொல்லிட்டு கிளம்பு. சரிக்கா, பாக்குறேன். எம்டியின் அறைக்குள் நுழைந்தாள் பவித்ரா. பவித்ராவின் எம்டி மகாதேவன் 60 தாண்டியவர் என்றாலும் அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு ஓய்வின்றி உழைப்பவர். மனதும் சோர்ந்து முழுசாக அலுவலக அறிவும் குறைவாக இருந்த ஆரம்ப நாட்களில் அவள் தவறுகளை பொருட்படுத்தாமல் தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தியவர். ஃபைல் ஒன்றை சரிபார்த்து கொண்டிருந்தவர் அவளை கண்டதும் நிமிர்ந்து பார்த்தார். சொல்லு பவித்ரா. சார், வீட்ல இருந்து கோயிலுக்கு போறதுக்கு வர சொல்லி போன் செஞ்சாங்க.
வந்து 1 மணி நேரம் பர்மிஷன் வேணும் சார், தயக்கமாய் சொன்னாள் பவித்ரா. இந்த ஆபீஸ்ல எல்லாருமே காலையில கல்யாண வீட்டுக்கு போக பர்மிஷன் வேணும், சாயங்காலம் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போக பர்மிஷன் வேணும்னு கேட்பாங்க. நீ ஒருத்தி தான் அப்படியெல்லாம் கேட்கறது இல்ல. இப்ப நீயுமா? சிரித்துக் கொண்டே கேட்டவர் தயக்கமாய் உதட்டை கடித்தபடி நின்று கொண்டிருந்த பவித்ராவை பார்த்ததும் புருவம் சுருக்கினார். பவித்ரா, ஏதாவது விசேஷமா? ரகு கூட கடைசியா பார்த்தப்போ உனக்கு வரன் பார்க்கிறதாக சொன்னாரே. அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல சார், அவசரமாய் மறுத்தாள் பவித்ரா. ஏன் பவித்ரா, மறுமணம் செஞ்சுக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லையா? இந்த காலத்துல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எந்த வயசுலயும் தனிமை கொடுமைதான். அதுலயும் நீ வாழ வேண்டிய சின்ன வயசு பொண்ணு. உன்னோட வாழ்க்கையில உனக்கென ஒரு துணை நிச்சயம் வேணுமா? பவித்ராவுக்கு அண்ணன் மீது கொஞ்சம் கோபம் வந்தது. அவள் எம்டி மகாதேவனும் அண்ணனும் ரொம்பவே நெருக்கம்தான். பவித்ராவின் திருமணம், அண்ணன் மகன் ராஜேஷின் பிறந்த நாள் என வீட்டு விழாக்களுக்கு வந்திருக்கிறார். அதற்காக இதையெல்லாம் ஏன் அண்ணன் இவரிடம் சொன்னான்? தன்னிடம் பணிபுரியும் பெண் என்பதையும் மீறி அவள் மீது அவள் எம்டிக்கு கரிசனம் உண்டு என்பதும் அவளுக்கு தெரியும். ஆனால் அவள் மீது காட்டப்படும் பரிதாப பார்வைகள் அவளுக்கு துளியும் பிடிப்பதில்லை. அதற்கென்ன அவசியம் இப்போது? அவள் ஒன்றும் தனியாக கஷ்டப்படவில்லையே. அவளுக்காக அம்மா, அப்பா, அண்ணன், அவளுடைய செல்ல மகன் என எல்லோரும் இருக்கிறார்களே. சொல்ல போனால் இந்த அமைதியை தொலைத்துவிட்டு இன்னும் ஒரு முறை அந்த நரகத்தில் விழாமல் இருந்தால் போதும் என்றுதான் தோன்றும் அவளுக்கு. என்னம்மா? அவள் சிந்தனையை கலைத்தது மகாதேவனின் குரல். நான் அதை பத்தி யோசிச்சதில்லை சார். அவர் மேலே பேசுவதற்குள் கையில் உள்ள ஃபைலை அவர் முன் நீட்டினாள் பவித்ரா. அத்தியாயம் 3. அலுவலக கட்டடத்தின் கீழே பார்க்கிங் செய்திருந்த தன் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்தாள் பவித்ரா. கோவை நகர் பகுதியில் மாலை நேர டிராபிக்கில் வண்டி ஓட்டுவது சிரமம்தான். இருந்தாலும் கவனமாக வண்டி ஓட்டியபடியே இருந்தாள் அவள். திடீரென்று இன்று அவள் எம்டி திருமணம் பற்றி கேட்டது மனதினுள் மெலிதான சலனமாக நிழலாடியது. அவள் நினைவுகளும் தான். பவித்ராவின் அப்பா மாணிக்கம், அம்மா விசாலாட்சி, ஒரே அண்ணன் ரகு. ரகுவிற்கு பிறகு 12 வயது சிறியவள் என்பதால் அவள் வீட்டில் எல்லோருக்குமே செல்ல பெண்தான். அவளை விட வயதில் பல வருடங்கள் பெரியவன் என்பதால் ரகுவும் பல சமயம் அவளிடம் ஒரு தந்தையைப் போல்தான் நடந்து கொள்வான். அன்பான அழகான ஒரு குடும்பம். அவள் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது அண்ணனின் திருமணம் நடந்தது. அண்ணி வசந்தி ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியையாக இருப்பவள். நல்லவள் என்றாலும் சற்று அதிகமாய் பேசுவாள். வீட்டில் பிரச்சனை ஆரம்பிப்பதற்கு முன்பே அப்பா தனிக்குடித்தனம் பார்த்து வைத்து விட்டார். முதலில் மறுத்தாலும் பின் முழு மனதுடன் சம்மதித்தான் ரகு. மனைவி ஏதாவது பேசி தாய் தந்தை மனம் நோகாமல் இருந்தால் சரி என்பது அவனுக்கு. தனி குடித்தனம் போனாலும் ரகுவிற்கு தங்கை மேல் பாசம் குறைந்ததே இல்லை. பள்ளி முடிந்து கல்லூரி சென்றதும் 2 வீலர் வாங்கி தரும்படி கேட்டாள் அண்ணனை. பெரும்பாலும் அவள் அதிகமாக கேட்டால் வீட்டில் இல்லை என்று மறுக்கவும் மாட்டார்கள். ஆனால் வண்டி வாங்கி தர மட்டும் ரகு மறுத்து சொன்னான். வேண்டாமே பவிமா, நீ கல்லூரி செல்லும் வழி ரொம்பவும் டிராபிக் நிறைஞ்சிருக்கு. நீ வண்டியில போனா அம்மா நீ வீடு திரும்புற வரைக்கும் பயந்துகிட்டே இருப்பாங்க. நீ காலேஜ் பஸ்லயே போய்க்க, 2 வீலர் வேண்டாமா? அப்புறம் அப்பா அம்மா என எல்லோரும் அதையே ஆமோதிக்க பவித்ராவும் சரியென விட்டு கொடுத்தாள். இப்படி பொத்தி பொத்தி பாதுகாப்பதும் அவள் மேல் உள்ள அன்பினால் தானே. எப்போதும் சந்தோஷத்தை மட்டுமே அவள் வீட்டில் பார்த்திருக்கிறாள். அவள் திருமணம் எனும் சூறாவளி அவளை தாக்கும் வரை. அப்போது கல்லூரி படிப்பின் 2ஆம் ஆண்டு முடிவில் இருந்தாள் பவித்ரா. அன்னியின் தூரத்து முறை சித்தப்பா மணி என்பவர் திருமண தரகராக இருப்பவர். அவர் மூலம்தான் கணேஷின் சம்பந்தம் அவள் வீட்டுக்கு வந்தது. அவர்தான் வந்து அப்பாவிடம் பேசினார். நம்ம பவித்ரா படிச்சிட்டு இருக்கான்னு தெரியும். ஆனாலும் இது ரொம்பவே நல்ல இடம். பையனுக்கு நல்ல படிப்பு, சொந்த தொழில் செய்யறான், நல்ல வருமானம் இருக்கு. பையனுக்கு அம்மா மட்டும்தான். ஊர்ல இருப்பவங்க எப்போதாவது தான் இங்க வருவாங்க. இப்ப இங்க வந்திருக்கிறவங்க பையனுக்கு நல்ல வரனா பார்க்க சொன்னாங்க. போட்டோ பார்த்துட்டு சொல்லுங்க, மேல பேசலாம். போட்டோவையும் ஜாதகத்தையும் மாணிக்கத்திடம் கொடுத்து விட்டு சென்றார். வீட்டில் எல்லோருக்கும் பிடித்து போனது. நல்ல சம்பந்தம் என்றனர். ஆனால் அவளுக்கு இஷ்டமில்லை. 19 வயதில், அதுவும் படிப்பை வேறு பாதியில் நிறுத்திவிட்டு திருமணம் என்பதற்கு அவள் மனம் சம்மதிக்க மறுத்தது. மாணிக்கம் மகளிடம் சொன்னார். எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்தவம்மா நீ.
நான் ரிட்டையர்டு ஆயாச்சு. ஒரு தடவை ஹார்ட் அட்டாக்கும் வந்தாச்சு. நாங்க நல்லா இருக்கிறப்பவே உனக்கு நல்லபடியா திருமணம் செஞ்சு வைக்கிறது எங்க கடமைமா. அததான் எங்க விருப்பம். அம்மா, அண்ணன், அண்ணி என எல்லோரும் மாறி மாறி பேசி அவளை சம்மதிக்க வைத்தனர். அவர்கள் வரதட்சணையாக எதிர்பார்த்த நகையும் பணமும் அப்பா அண்ணன் சக்திக்கு சற்று மீறியதே என்றாலும் கூட சிரமப்பட்டு கடன் வாங்கி திருமணம் முடித்தனர். ஆனால் திருமணமான கொஞ்ச நாட்களிலேயே பல அதிர்ச்சிகள் அவளுக்காக காத்திருந்தன. அவள் கணவன் குடிக்கு அடிமையானவன் என தெரிந்தபோது அதிர்ந்து போனாள். அவன் சுற்றிலும் நிறையவே கடன் வாங்கியிருந்தான். அதற்காக அவள் நகைகளை வாங்கிச் சென்றான். குடித்துவிட்டு அவன் செய்த கொடுமைகளும் பேசிய மோசமான பேச்சுக்களும் அவளுக்கு திருமண வாழ்க்கையை நரகமாக காட்டியது. அடிக்கடி அவள் பிறந்த வீட்டிலிருந்து வந்து பார்த்துவிட்டு சென்றார்கள். முடிந்தவரை அவர்களிடம் பவித்ரா தன் கஷ்டத்தை காட்டிக் கொள்ளவில்லை. ஆனாலும் அவள் அண்ணியின் கண்களுக்கு எதுவும் தப்பவில்லை. என்ன பவித்ரா, ஏதாச்சும் பிரச்சனையா? உன்னுடைய முகமே சரியில்லையே. எதுவா இருந்தாலும் சொல்லு. அண்ணன் கிட்ட சொல்லி மாப்பிள்ளை கிட்ட பேச சொல்றேன். தனிமையில் விசாரித்தாள் அண்ணி. அதெல்லாம் ஒண்ணுமில்ல அண்ணி, நான் நல்லாதான் இருக்கேன். மழுப்பி சிரித்து சமாளித்தாள். இதையெல்லாம் சொல்வதால் அவர்களுக்கும் வீணாய் துன்பம் தானே. அதிலும் தன்மேல் உயிரையே வைத்திருக்கும் இவர்களால் இதையெல்லாம் தாங்க முடியுமா? சிறு வயதானாலும் புகுந்த வீட்டின் நிலைமையை அனுசரித்து செல்ல வேண்டும். பிறந்த வீட்டின் சலுகைகளை அங்கே எதிர்பார்க்க கூடாது. பிறந்த வீட்டிற்கு சென்று பணம் வாங்கி வர சொன்ன போது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி என பிடிவாதமாய் மறுத்துவிட்டாள். எல்லாம் போக போக சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையோடு சகித்து கொண்டவளை மொத்தமாய் புரட்டி போட்டது கணேஷின் தற்கொலை முடிவு. அவன் சாவிற்கு வந்திருந்தவர்கள் ஏற்கனவே அவனுக்கு அவன் அலுவலகத்தில் உள்ள ஒரு பெண்ணுடன் பல வருடங்களாய் பழக்கம் இருந்ததாகவும் ஒரு குழந்தை கூட இருப்பதாகவும் ஏதேதோ பேசிக் கொண்டனர். கடன் தொல்லைதான் சாவிற்கு காரணம் என்றனர். கணேஷின் அம்மாவோ வந்த 3 மாசத்திலேயே என் பையனை கொன்னுட்டியடி பாவி, கூறு கெட்டவளே என்று பழி போட்டாள். உங்கள் பையனால் தான் எங்கள் பெண்ணின் வாழ்க்கையே அழிந்து விட்டது. அதை முதலில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என பதிலுக்கு சத்தம் போட்டாள் அண்ணி. மகளின் வாழ்க்கை வீணாகிவிட்டதே என அழுது தீர்த்தனர் பவித்ராவின் பெற்றோர். ஆனால் எதையுமே உணர முடியாத அதிர்ச்சியில் உறைந்திருந்தாள் பவித்ரா. அத்தியாயம் 4. தன் கடந்த கால கசப்பான வாழ்க்கையில் எப்போதும் ஒன்றை அடிக்கடி நினைப்பாள் பவித்ரா. விபத்து போன்ற இந்த மோசமான திருமணங்கள் சில பெண்களுக்கு எந்த தவறும் செய்யாமலேயே தண்டனையாக அமைந்து விடுகின்றன. எத்தனையோ கனவுகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் செல்பவர்களுக்கும் தீர்க்க முடியாத துன்பமாக அது மாறிவிடுகின்றன. அப்படிப்பட்டவர்களுக்கு பிறந்த வீட்டு ஆதரவும் சரியாக அமையாவிட்டால் அவர்கள் நிலை என்ன? ஆனால் பவித்ராவுக்கு பிறந்த வீட்டு ஆதரவுதான் ஆறுதலாக அமைந்தது. பெண்ணை மனம் முடித்து தங்கள் கடமையை முடித்து அவள் வாழ்வதை மனம் நிறைய சந்தோஷமாய் அனுபவிக்க நினைத்தவர்களுக்கு அவளின் விதவை கோலம் வலியை கொடுத்தது. கணேஷ் இறந்த 1 மாதத்தில் தான் கருவுற்றிருப்பதை உணர்ந்தாள் பவித்ரா. ஆனால் பவித்ராவின் அண்ணி அதை அழித்து விடும்படி கூறினாள். எல்லாம் வெறுமையாய் தோன்றி அவள் வாழ்க்கையில் இது ஒரு பிடிப்பாய் உணர கருவை பவித்ரா கலைக்க மறுத்தாள். அதுவும் தவிர ஒரு சிசுவை அழிக்க அவளுடைய மென்மையான மனம் இடம் தரவில்லை. அப்படிப்பட்ட சூழலில் அவள் வளரவில்லையே. இந்த குழந்தை நாளை உன் எதிர்கால வாழ்வுக்கு தடையாக நிற்கும் பவித்ரா, சொன்னால் புரிந்துகொள் என்று அண்ணி வற்புறுத்தினாள். இல்லை அண்ணி, இனிமேல் என் வாழ்க்கையே என் குழந்தைதான் அண்ணி, பிடிவாதமாக சொன்னாள். பவித்ரா, நான் சொல்றத கொஞ்சம் என்று மீண்டும் அண்ணி வற்புறுத்தவே ரகு குறுக்கிட்டான். விடு வசந்தி, சலனமற்றவள் போல இருந்தவள் முகத்துல இப்பதான் கொஞ்சம் உயிர் தெரியுது. நாம் அந்த குழந்தைய கலைக்க சொல்லி அப்புறமும் அவளுக்கு வலிய கொடுக்க வேண்டாம். அவ மனசுபடி விட்டுடலாம், விடு. என் மனச புரிஞ்சுகிட்டதுக்கு நன்றி அண்ணா, உருக்கமாய் சொன்னாள் பவித்ரா. குழந்தையை சுமந்து கொண்டிருக்கும் போதும் சில சமயம் பயமும் கலக்கமும் அவள் மனதை சூழ்ந்து நிற்கும். தாயிடம்தான் தன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வாள். அம்மா, இந்த குழந்தை பொண்ணா இருக்குமா? குழந்தை ஆனா பொண்ணாங்கிறது அந்த கடவுளோட கையில தானேமா இருக்கிறது. எனக்கு பெண் குழந்தை தாமா வேணும். பரிவாய் மகளின் தலையை வருடி விடுவாள் விசாலாட்சி. ஏமா, ஏன் அப்படி சொல்ற? ஒருவேளை அது ஆண் குழந்தையா இருந்து பின்னாடி கணேஷ் மாதிரி இருந்தா
அப்படியெல்லாம் பேசக்கூடாது பவித்ரா. உன் அப்பா அண்ணனும் ஆண்கள் தானே, எல்லாரும் அப்படி இருப்பாங்களா? குழந்தைகள் வளர்றது நாம் அவங்கள நல்ல முறையில வளர்க்கறதுல தான் இருக்கு. அதனாலதான் குழந்தைகளை பச்சை மண்ணுன்னு சொல்லுவாங்க. நாம உருவாக்குறதுல தான் எல்லாமே இருக்கு. இது போன்ற சமயங்கள்ல இது மாதிரி எதிர்மறை சிந்தனைகள் கூடாதும்மா உனக்கு. பாலா பிறந்தபோது பவித்ரா வாழ்க்கையில் மெல்ல வசந்தம் வீச ஆரம்பித்தது. தன் மகனை முதலாய் கையில் ஏந்திய போது மற்றவர்களின் உணர்வுகளை மதிக்கும் நல்ல மனிதனாய் இவனை வளர்ப்பேன் என மனதிற்குள் நினைத்து கொண்டாள். குழந்தை பிறந்த 1 வருடம் கழித்து பாலாவை பெற்றோரிடம் விட்டுவிட்டு ரகு அண்ணன் ஏற்பாடு செய்த வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள் பவித்ரா. தன் வேலையை நேசித்து செய்ததாலேயே மேலதிகாரியின் மதிப்பையும் பெற்றாள். பாலாவிற்கு 2 வயதான போது அன்னிதான் பவித்ராவின் மறு திருமணம் பற்றி பேச்செடுத்தாள். பவித்ராவுக்கு அந்த பேச்சே பிடிக்கவில்லை. ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சுங்கிறதுக்காக அப்படியே விட்டுட முடியுமா? உனக்கு 22 வயசு தான் ஆகுது. என்ன மாமா, நீங்களாவது அவளுக்கு புரியும்படி சொல்லுங்களேன் என்று தன் மாமாவை சப்போர்ட்டுக்கு இழுத்தாள். அம்மாடி, நாங்களும் வயசானவங்க, எங்களோட துணை உனக்கு எத்தனை வருஷத்துக்கு கிடைக்கும்? அண்ணி சொல்றது சரிதானேமா என்றார் பவித்ராவின் அப்பாவும். அவள் மறுப்பை பொருட்படுத்தாமல் மாப்பிள்ளை தேட ஆரம்பித்தனர். 2ஆம் திருமணம் என்றதுமே சிலர் ஒதுங்கினர். திருமணமாகி 2 குழந்தைகள் இருப்பதாய் வந்த வரன்கள் கூட அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது என அறிந்ததும் பெரும்பாலும் எல்லோருமே வேண்டாம் என்று கூறினர். பவித்ரா இதுவும் ஒரு வகையில் நல்லதென்றே நினைத்தாள். வரும்போது பார்க்கலாம் என விட்டுவிட்டு வேலையில் மனதை செலுத்தினாள். ஒவ்வொரு வரனும் அவளுக்கு ஒரு குழந்தை இருப்பதை காரணம் காட்டி தட்டி போகவும் அண்ணி மிகவும் எரிச்சலாய் கேட்டாள். இதுக்குதான் நான் முதல்லயே கருவை கலைக்க சொன்னேன். யாராவது என் பேச்ச கேட்டீங்களா? அண்ணி, என்ன பேசுறீங்க? துடித்து விட்டாள் பவித்ரா. என்ன பேசுற வசந்தி? அடிக்கவே போய்விட்டான் ரகு வசந்தியை. விசாலாட்சி தான் தடுத்தாள். என்னம்மா இப்படி பேசிட்ட என்று கூறி வருந்தினார் மாணிக்கமும். 2 நாட்கள் கழித்து அண்ணியே வந்து சமாதானமாய் பவித்ராவிடம் பேசினாள். சாரிமா பவித்ரா, நான் அப்படி பேசியிருக்க கூடாது. உன்னுடைய திருமண வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகி விடுமோங்கிற அச்சத்துல தான் நான் அப்படி பேசிட்டேன் என்று தன் வருத்தத்தை தெரிவித்தாள் வசந்தி. பரவாயில்ல அண்ணி, விடுங்க. நான் தான் சொன்னனே, எனக்கு மறுமணம் செஞ்சுக்கிறத விருப்பம் இல்லைன்னு. நான் பழச மறந்து சந்தோஷமா வாழ்றதே பாலாவால தான் அண்ணி. நீ மகிழ்ச்சியா இல்ல பவித்ரா. உன்னுடைய துன்பமும் வெறுமையும் பாலாவால இல்லாதது போல மறைக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஆனா நல்ல வரனா அமைஞ்சா நீ மறுக்க கூடாதுங்கிறத மட்டும் உன்னுடைய நினப்புல வச்சுக்கோ, அழுத்தமாய் சொன்னால் வசந்தி. அப்போதும் வீட்டை அடைந்ததும் சிந்தனைகள் கலைந்தன. அண்ணனின் பைக்கும் அன்னையின் ஸ்கூட்டியும் அருகருகே நிறுத்தப்பட்டிருந்தன. கோயிலுக்கு போக வேண்டும் என்று கூறினார்களே, இன்னமும் கால் டாக்ஸிக்கு கூட சொல்லவில்லை போலிருக்கிறதே. அது வரவில்லையே. அதற்குள் அண்ணி இத்தனை அவசரப்படுத்தினார்களே. அருகிலேயே நின்ற வெண்ணிற டொயோட்டாவும் வித்தியாசமாக பட்டது பவித்ராவுக்கு. இது யாருடையது? யோசித்தவாறே வீட்டுக்குள் நுழைந்தாள். உள்ளே நுழைந்ததும் அவள் கண்ணில் பட்டது அண்ணனின் அருகில் அமர்ந்திருந்த அந்த அறிமுகம் இல்லாத இளைஞன்தான். அண்ணனின் நண்பராக இருக்குமோ? பார்த்த ஞாபகம் இல்லை அவளுக்கு. அதன் பின்புதான் அருகில் உள்ள நாற்காலியில் அமர்ந்திருந்த ஒரு முதிய பெண்மணியை கவனித்தாள். அந்த அறிமுகம் இல்லாதவனின் அம்மாவா இது? கூடவே அண்ணியின் சித்தப்பா மணியும். இப்போது அந்த ஆடவனின் பார்வை மெல்லிய புன்சிரிப்புடன் அவள் மேல் பதிந்தது. ஓ மை காட், பெண் பார்க்க வந்திருக்கிறார்களா? அதிர்ந்து போனாள் பவித்ரா. இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாம்.